தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு நீதியரசர் எஸ் சுந்தர், சென்னை உயர்நீதிமன்றம் அவர்களும், மாண்புமிகு திரு டி லிங்கேஸ்வரன் மாவட்ட நீதிபதி அவர்களும், அரசு பேராட்சியர் மற்றும் அரசு பொறுப்பு சொத்தாட்சியர் நீதிமன்ற வளாகம் ஆகியோரும் இணைந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் ஜெனரல் அண்ட் அபிஷியல் ட்ரஸ்டி ஆஃப் தமிழ்நாடு AG&OT மூலம் சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு புற்றுநோய் வலி மற்றும் நாள்பட்ட வலி நிவாரண சிகிச்சைக்காக கதிரியக்க அதிர்வெண் நீக்கம் கருவியை வழங்கியுள்ளனர். இந்த கருவி என்பது ரூபாய் 42 லட்சம் மதிப்பிலானது. அது இன்று முதல் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக கொண்டுவரப்பட்டிருக்கிறது. புற்றுநோய் மற்றும் மூட்டு வலியால் வரும் கடுமையான வலிகளுக்கு உரிய நிவாரண சிகிச்சையானது 2013ஆம் ஆண்டு முதல் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் மயக்கவியல் துறையின் மூலம் செய்யப்பட்டு வருகிறது. நாள்பட்ட வலி என்பது 3 மாதத்திற்கு மேல் தொடர்ச்சியாக நிலையாக ஒரே இடத்தில் இருக்கும் வலி, இரக்கம் வலி அல்லது அங்கிருக்கும் பரவும் வலி, கை கால்களில் ஏற்படும் எரிச்சல், எலும்பு மற்றும் மூட்டுகளில் ஏற்படும் வாத நோய், புற்றுநோயால் ஏற்படும் பலவித வலி நோயாளிகளின் அன்றாட வாழ்க்கை முறையில் சோம்பலை ஏற்படுத்தும், தூக்கமின்மையை உண்டாக்கும், தற்கொலை போன்ற எண்ணங்களுக்கும் இது பெரிய அழுத்தத்தை உருவாக்கும். எனவே மருந்து, மாத்திரை மற்றும் ஊசிகள் மூலம் கட்டுப்படுத்த முடியாத வலிகளுக்கு கதிர் இயக்க அதிர்வெண் நீக்கம் மூலம் உடம்பில் எந்த பாகத்திற்கும் பக்க விளைவுகள் ஏதும் ஏற்படாமல் வலி நிவாரணம் அளிக்க முடியும். புளோரோஸ்கோபி எனப்படும் நிகழ்நேர தொடர்ச்சியான எக்ஸ்ரே மூலம் சியாம் இந்த சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இந்த செயல்முறையின் மூலம் தினப்பராமரிப்பு நோயாளிகள் மற்றும் உள்நோயாளிகள் பெரிய அளவில் பயன்பெறுவார்கள். மாதத்திற்கு சுமார் 50 முதல் 60 நோயாளிகள் வரை இந்த சிகிச்சையின் மூலம் பயனடைய முடியும். இந்த சிகிச்சையானது பொதுவாக தனியார் மருத்துவமனைகளில் பொதுமக்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் ஒரு நோயாளிக்கு சுமார் 50,000 முதல் 1 லட்சம் வரை செலவாகும். ஆனால் இந்த கருவியின் மூலம், இந்த சிகிச்சை முறையின் மூலம் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் மயக்கத்துறையில் நாள்பட்ட வலி நிவாரண மையத்தின் மூலம் இந்த சிகிச்சை இலவசமாக அளிக்கப்படுகிறது. எனவே இத்தகையதொரு சிறப்பான ஒரு சிகிச்சைக்குரிய இந்த கருவியை ரூபாய் 42 லட்சம் செலவிலான இந்த கருவியை AG&OT என்கின்ற இந்த அமைப்பின் மூலம் நீதியரசர்கள் இந்த மருத்துவமனைக்கு தந்து பெரிய அளவில் பயன்பெற உதவி இருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்து, சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பிலும் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை நிர்வாகத்தின் சார்பிலும் மகிழ்ச்சி நிறைந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். தொழுநோயை பொறுத்தவரை ஏற்கனவே கடந்த வாரம் அதை தொடங்கி வைத்தோம். இப்போது ஒரு 133 வட்டாரங்களிலும் 27 நகர்ப்பகுதிகளிலும் 3,42,241 வீடுகளில் 10,67,675 பேர் பயன்பெறுகிற வகையில் இந்த திட்டத்தை கடந்த வாரம் எங்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. அந்த வகையில் தொழுநோய் அறிகுறிகள் இருப்பவர்களிடத்தில் குறிப்பாக தோலில் உலர்ச்சியற்ற சிவந்த வெளிர்ந்த தேமல், கண்களை மூட இயலாமை, கைவிரல்கள் மடக்கி இருத்தல், கைகளில் மற்றும் கால்களில் மதமதப்பு மற்றும் ஆறாத புண்கள், கை மணிக்கட்டு, கால் தொடங்கி இருத்தல் போன்ற பல்வேறு பாதிப்புகள் உள்ளவர்களை கண்டறிந்து இது இப்போது அவர்களிடத்திலே அந்த பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த பரிசோதனைகள் தொடங்கி இது மிகப்பெரிய அளவில் மக்கள் பேராதரவும் தந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு வீடாக தேடிச் சென்று ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல இந்த 133 வட்டாரங்களிலும் 27 நகரப்பகுதிகளிலும் ஒரு 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகளை இன்றைக்கு மையப்படுத்தி 10 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு இந்த பரிசோதனை செய்யும் பணி தொடங்கி இருக்கிறது. ஏற்கனவே மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற திட்டத்தின் கீழ் 2021 ஆகஸ்ட் திங்கள் 5ஆம் தேதி தொடங்கப்பட்ட அந்த பணியின்படி ஒரு 5 வகையான நோய்களுக்கு வீடுகளுக்கே தேடி சென்று மருத்துவம் பார்க்கப்படுகிறது. டயபெட்டிக்,
ஹைப்பர் டென்ஷன், பாலியேட்டிவ் கேர், பிசியோதெரபி. இந்த பாலியேட்டிவ் கேர் என்று சொல்லப்படுகிற இந்த நாள்பட்ட வலியினால் பாதிக்கப்பட்டு வீடுகளிலே முடங்கியிருப்பவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் பணி மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற திட்டத்தில் சேர்க்கப்பட்டு பெரிய அளவில் பயன்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைக்கு அது 2,40,00,000 பேரை இன்றைக்கு அந்த திட்டம் சென்றடைந்திருக்கிறது. இந்த 5 வகை நோய்களினால் அந்த வகையில் அவர்களுக்கு வீடுகளுக்கே சிகிச்சை அளிக்கிற அந்த பணியை தவிர்த்து இது இன்ஸ்டிடியூஷனுக்கு வந்து ஆபரேஷன் தியேட்டர்ல பியூமிகேஷன், ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கு அப்புறமும் பியூமிகேஷன் பண்ண வேண்டிய ஒரு சிகிச்சை. அந்த சிகிச்சையை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை இன்றைக்கு நீதியரசர்களுடைய அந்த முயற்சியினால் 42 லட்சம் செலவில் புதிதாக பெறப்பட்ட இந்த கருவியின் மூலம் செய்யப்பட்டிருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையிலும் அதே கருவியை ரெக்வயர் செய்வதற்கு டிஎன்எம்எஸ்சி நிர்வாகம் இன்றைக்கு டெண்டர் கோரியிருக்கிறது. தேவையான இடங்களுக்கெல்லாம் இது விரிவுபடுத்தப்படும். நோயாளிகள் பெரியார் மருத்துவமனைக்கு சிகிச்சை பெற்று மருந்துகள் குறைவாக இருக்கு. அதாவது நாய்க்கடி பாம்பு காடிக்கான மருந்து கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னால் வரை வெறும் வட்டார மருத்துவமனைகள், வட்டம் சாரா மருத்துவமனைகள், மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் மட்டும்தான் இருந்தது. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னால் எங்களால் அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும், குறிப்பாக 2286 ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் ஏஎஸ்வி என்று சொல்லப்படுகிற பாம்பு கடி மருந்தும், ஏஆர்வி என்று சொல்லக்கூடிய நாய்க்கடி மருந்தும் எல்லா மருத்துவமனைகளிலும் இருப்பு வைக்கப்பட்டு நான் தினந்தோறும் அந்த ஆய்வுக்கு மேற்கொள்ளுகிற எல்லா மருத்துவமனைகளிலும் தொடர்ச்சியாக அதை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். எல்லா இடங்களிலும் இருப்பு இருக்கிறது. அந்த வகையில் தான் பெரியார் மருத்துவமனை இன்னைக்கு ஒரு 500 புதிய படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையாக இன்றைக்கு தரம் உயர்த்தும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வருகிற 28ஆம் தேதி மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அந்த ஏற்கனவே அந்த மருத்துவமனை 1986 100 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையாகத்தான் கட்டப்பட்டது. இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு கூடுதலாக இன்னொரு 200 படுக்கைகளோடு 300 படுக்கைகளாக தரம் உயர்த்தப்பட்டது. இப்ப 500 படுக்கைகள் கொண்ட ஒரு புதிய மருத்துவமனையாக அது கட்டப்பட்டு வருகிறது. மிக விரைவில் வட சென்னையில் 800 படுக்கைகள் கொண்ட ஒரு பிரம்மாண்ட மருத்துவ கட்டமைப்பை அந்த மருத்துவமனை பெறவிருக்கிறது. எனவே அதுல நாய்க்கடி பாம்பு கடிக்கான மருந்து ஒட்டுமொத்தமாக இருப்பு என்பது எல்லா இடத்திலும் இருக்கு. அந்த வகையில் அங்கேயும் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது யாருக்காவது இல்ல அப்படிங்கிற மாதிரி குறை இருந்தால் என்னிடத்தில் தெரிவித்தால் உடனடியாக நிவர்த்தி செய்யப்படும். பள்ளி நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தீங்க, கடந்த காலத்துல நான் ஆய்வு போறதுக்காகவே அந்த தெருவெல்லாம் சுத்தம் பண்ணுவாங்க, அதனால நான் அதிக ஆய்வுகளை அது மேயரா இருந்தப்ப அதை அதிகப்படுத்தல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதே போல நீங்க எங்கெல்லாம் ஆய்வு போறீங்க அந்த மருத்துவமனை அன்றைய தினமும் அல்ல சில நாட்கள் சுத்தமா இருக்கிறத பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் அது பழையபடியே இல்ல அப்படி இல்லங்க. அதாவது அமைச்சர் தினந்தோறும் எல்லா மருத்துவமனையும் இல்ல முடிஞ்ச அளவுக்கு டெய்லியுமே கூட போறேன். வாய்ப்பு இருக்கிற இடத்தெல்லாம் அதிகாலையில் தொடங்கி ஆய்வுகள் என்பது தொடர்ச்சியா மேற்கொள்ளப்படும். இந்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுவதால் சுத்தம் செய்யப்படுவது மட்டுமல்ல, பணியாளர்கள் சரியான நேரத்தில் பணியில் இருப்பது என்பது உறுதி செய்யப்படுகிறது. நாம் போனதுக்கு அப்புறமா அங்க இருக்கிற இப்ப புதுசா இதயம் காப்போங்கிற ஒரு திட்டத்தை எடுத்து வந்திருக்கிறோம். இந்த இதயம் காப்போம் என்கின்ற திட்டம் லோடிங் டோசஸ் தருகிற திட்டம். ஒவ்வொரு மருத்துவமனையிலும் 8713 துணை சுகாதார நிலையங்கள்ல 2286 ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த லோடிங் டோசஸ்ங்கிற ஸ்கீம் வந்து வச்சிருக்கோம். இதுல ஆஸ்பிரின், குளோபிடோக்ரல், அட்ரோவாஸ்டாட்டின் என்கின்ற 3 வகை 14 மாத்திரைகள் வைத்திருக்கிறோம். இப்ப கிராமப்புறங்கள்லயும் குக்கிராமங்கள்லயும் யாருக்காவது இருதய பாதிப்புகள் ஏற்பட்டால் அவங்க அங்க சிகிச்சைக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு உடனடியா அந்த மருந்தை கொடுத்து சரி பண்றோம். இந்த வகையில இந்த திட்டம் தொடங்கினதுக்கு அப்புறம் இதுவரைக்கும் 14,845 மாரடைப்பினால் பாதிக்கப்பட்டவர்கள் உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கிறார். நான் ஒவ்வொரு மருத்துவமனைக்கும் போறப்ப அந்த ரிஜிஸ்டரை வாங்கி இந்த லோடிங் டோசஸ் யாரு எடுத்தாங்கிற பட்டியலை வாங்கி அவங்களுக்கு போன் பண்ணி கேட்கிறேன். இத்தனாம் தேதி இந்த மருத்துவமனைக்கு இந்த கிராமத்தில் லோடிங் டோஸ் எடுத்திருக்கீங்க, இப்ப எப்படி இருக்கீங்கன்னு கேட்கும்போது அவங்க சொல்ற மகிழ்ச்சியான விஷயம், இங்கிருந்து இந்த 14 மாத்திரையை நான் எடுத்துக்கினதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற நர்ஸுங்க அல்லது டாக்டருங்க என்ன பெரிய மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ்ல அனுப்பி வச்சாங்க. அங்க போய் எனக்கு ஆஞ்சியோ பண்ணாங்க, ஸ்டென்ட் வச்சாங்க, ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணாங்க, இப்ப நல்லா இருக்கிறேன் அப்படின்ற சந்தோஷத்தை சொல்றாங்க. இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் அந்த மருத்துவமனை வெறும் குப்பை எடுக்கிறதுக்கு மட்டும் இல்ல, இந்த மாதிரியான குறிப்பா பாத்தீங்கன்னா பொதுமக்கள் நோயாளிகள் அதிகமா வரக்கூடிய அரசு மருத்துவமனை தான். கடந்த காலங்களில் மக்களுடைய எண்ணிக்கை கம்மி, இப்ப பாத்தீங்கன்னா மக்கள் தொகை அதிகமாயிருக்கு. இல்ல அது மட்டுமே காரணம் இல்ல. இந்த ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையை பொறுத்தவரை 2021 மே 7க்கு முன்னால் தினதோறுமான புறநோயாளிகள் எண்ணிக்கை ஒரு 8000 7000 இருந்தது. இன்னைக்கு 18,000 19,000 உயர்ந்தது. ஒரு 10,000 பேர் டெய்லி புறநோயாளிகளின் எண்ணிக்கை கூடி இருக்குன்னு சொன்னா மக்கள் தொகை ஒரு 2 வருஷத்திலேயே கூடி போச்சுன்னு அர்த்தம் இல்ல. அரசு மருத்துவ சேவையை பொதுமக்கள் அதிகம் பயன்படுத்திக் கொள்ள
இன்னைக்கு முடிவெடுத்த காரணத்தினால்தான் ராஜீவ்காந்தி மட்டும் இல்ல, ராஜீவ்காந்தி மட்டும் இருக்குங்க. இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், 24,000 பணியிடங்களை கடந்த 3 ஆண்டுகள்ல நிவர்த்தி பண்ணிருக்கோம். இப்பவும் கூட ஒரு 2,642 மருத்துவர் பணியிடங்கள் நிரப்பும் பணி முடிவுற்று இருக்கிறது. சர்டிபிகேட் வெரிபிகேஷன் 15ஆம் தேதியோட முடிஞ்சு நாளைக்கு நாளன்னைக்கும் அவங்களுக்கு வந்து இந்த கம்யூனல் ரொட்டேஷன், இந்த ரேங்கிங் சிஸ்டம் உச்சநீதிமன்ற அறிவுறுத்தலுக்கு ஏற்ப அது முடிக்க போறாங்க. ஒரு 3 நாள்ல முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஃப்ரெஷ் கேண்டிடேட்டுக்கு கவுன்சிலிங்கிறது இந்தியாவிலே தமிழ்நாட்டில் மட்டும்தான் பண்ணின்னு இருக்கிறோம். அந்த வகையில் இந்த 2,642 கேண்டிடேட்டுக்கும் கவுன்சிலிங் பண்ணி இந்த மாத இறுதியில் மாண்புமிகு முதல்வர் அவர்களை கொண்டு இதே ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் இந்த ஓபன் கிரவுண்ட்ல ஒரு பந்தல் போட்டு 2,642 டாக்டருக்கும் பணியாணை தரப்போம். அது வந்திருக்குன்னா 100% காலி பணியிடம் இல்லாத மருத்துவத்துறை என்கின்ற ஒரு நீண்டகால அந்த புகழ் இந்த துறைக்கு வரும். மருத்துவர்கள் என்னதான் சேவை பண்ணாலும் ஒரு குற்றச்சாட்டு வருது. என்ன குற்றச்சாட்டுனா பொதுவா சரியா ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டாங்க, பரவலான ஒரு குற்றச்சாட்டு தான் வைக்கிறாங்க. இதுக்கு என்ன ஒரு தீர்வு? வேண்டுமென்றே அரசு மருத்துவத்துறையை, அரசு மருத்துவ சேவையை சீர்குலைக்கும் நோக்கத்தோடு சொல்லப்படுகிற ஒரு விஷயம். ஒவ்வொரு நாளும் இது ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு வாங்க, டிரான்ஸ்பிளான்ட் விஷயத்துல இருந்தாலும் சரி, எவ்வளவு டிரான்ஸ்பரன்சியா அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்கிற பல்வேறு விஷயங்களை ஒரு நாள் முழுக்க இங்கிருந்து நீங்க ஸ்டடி பண்ணீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு ஆத்மாத்மான சேவை நோக்கத்தோடு மருத்துவர்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள முடியும். ஒரு பெரிய போட்டி நிலவுது. நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு மருத்துவமனையிலையும் 2 மடங்கு 3 மடங்கு மக்கள் தொகை கூடிக்கொண்டிருக்கிறது. ஓமந்தூரார்ல இந்த அரசு பொறுப்பேற்பதற்கு முன்னால் 400-500 பேர் வந்து நின்றாங்க. ஓமந்தூரார் மல்டி ஸ்பெஷாலிட்டி இன்னைக்கு 1,800-2,000 பேர் வராங்க. கலைஞர் நூற்றாண்டு சிறப்பு மருத்துவமனை தொடங்கி வைத்து 1.5 வருஷம் கூட ஆகல, இன்னைக்கு 2,000க்கும் மேற்பட்ட உள்நோயாளிகள் வருகிறார்கள். மதுரை ராஜாஜி மருத்துவமனையில 2,000 பேர் வந்து இருந்தது, இப்ப 4,000 பேருக்கு மேல ஆயிடுச்சு. கோயம்புத்தூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில 2,000 பேர் இருந்தது, அங்கே 4,000 பேருக்கு மேல ஆயிடுச்சு. ராஜீவ்காந்தியில இது சேலத்தில் இருக்கிற மருத்துவமனையில 1,500 பேர் வந்து நின்று இங்க 3,500 ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு மருத்துவமனையிலும் மக்கள் வந்து அதிகமா அரசு மருத்துவ சேவையை பயன்படுத்திக் கொள்ள தொடங்கி இருக்கிறார்கள். இப்போ ஆட்டோமேட்டிக்கா இதுக்கு போட்டியா வேற யாராவது புகார் சொல்லுவாங்க, யார் சொல்லுவாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த வகையில் சொல்லப்படுகிற செய்திகள் பொதுவாக வந்து மருத்துவர்களை தாக்கினால் 3 ஆண்டு சேதனை போன்ற விஷயங்களை வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் இதுல பார்த்திருக்கோம். அதே மாதிரி சரியாக மருத்துவமனைக்காக மருத்துவர்களுக்கு எந்த மாதிரியான தண்டனை வழங்கணும், அந்த மாதிரி கூட நம்ம ஒரு விழிப்புணர்வு இல்ல. இப்ப சரியாக மருத்துவம் அளிக்காத மருத்துவர்கள் யாரும் சொல்லிட முடியாதுமா. அதாவது கவனக்குறைவால் நடைபெற்ற 1-2 விஷயங்கள்ங்கிறது இருக்கவே செய்யும், அது எல்லா துறையிலும். அந்த மாதிரி இங்கேயும் கூட ஏற்கனவே இந்த பெரியார் மருத்துவமனையில ஒரு ஃபுட்பால் பிளேயருக்கு நடந்த இதுக்கு வந்து ஒரு கவன குறைவுங்கிறத கண்டுபிடித்து அதுக்கு உடனடியா நடவடிக்கை எடுத்துருக்கோம். அது 1-2 தான். ஆனா இங்க இந்த துறையில 20,000 மருத்துவர்கள் இருக்காங்கன்னா 20,000 மருத்துவர்களுமே சேவை நோக்கத்தோடு தான் அதை செய்வாங்க. இது அரசு மருத்துவமனையில மட்டும் இல்ல, தனியார் மருத்துவமனையில் பணியாற்றுகிற 1,00,000க்கும் மேற்பட்ட மருத்துவர்களும் கூட சேவை நோக்கத்தோடு தான் பண்ணுவாங்க. அதனால தேவையில்லாம அந்த சர்ச்சையை நாம எழுப்பி நல்ல சேவையை பண்ணிட்டு உங்களோட மனசை சீர்குலைச்சிடக்கூடாது. பெரியார் நகர் அரசு மருத்துவமனை சிபாரிசே அல்லாத மிக சிறப்பான மருத்துவமா வந்து என்னங்க, பெரியார் நகர் அரசு மருத்துவமனையில நோயாளிகளுக்கு சிபாரிசே அல்லாம ஒரு சிறப்பான மருத்துவர்கள் சேவைகள் செய்து வருகிறார்கள் என்றீங்களா? மகிழ்ச்சி, அவர்களை பாராட்டுகிறோம்.